சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். பொது வெளியில கெனிஷா பிரான்சிஸ் வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள டீஃப்ரேம் பண்ற மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி வந்து தவறான விஷயங்களை வந்து ஆர்த்தியை பற்றி பதிவிட்டுட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்புள்ள, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணவங்க ஆர்த்தியை பற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்குது? சின்ன வயசுலேருந்தே நான் பல துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கிறேன். பாலியல் துன்புறுத்தல்லேருந்து ஏகப்பட்ட வலி வேதனைகளை நான் வந்து கடந்து வந்திருக்கேன். 500 ரூபாய்க்கு வந்து நான் ஒரு கிளப்பில் வந்து பாடல் பாடியிருக்கேன். ஆனால் நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர். எங்கிட்ட வந்து மருத்துவ உதவி கேட்டு வந்து ஜெயம் ரவி வந்தார். நான் மருத்துவ உதவி கொடுத்தேன். அதை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நட்பு தான் இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் யார் குடும்பத்தை கெடுக்க வரல, நான் வந்து சென்னையை விட்டு போகிறேன், ஜெயம் ரவி விட்டு போகிறேன், நான் இனிமேல் வந்து ஆன்மீக மருத்துவம் பண்ண போகிறதில்ல, பாடல்கள் பாட போகிறதில்ல அப்படிங்கிறத அந்த நட்பு இன்னைக்கு உடையுது. அவங்க வந்து இன்னைக்கு வந்து துரத்தப்படுறாங்க. அவங்க பதிவிட்டிருக்க வீடியோ, இன்னைக்கு இவர் பதிவிட்டிருக்க வீடியோ எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படின்னா, இந்த 2 வருஷம் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்கல்ல, இதுக்கு பெரிய அழுத்தம் யாரோ பின்னாடி இருந்து கொடுக்குறாங்க. அந்த யார் அந்த நடிகைன்னு அவர் குறிப்பிடல, ஆனால் ஒரு நடிகையை பற்றி தவறாக வந்து பேசியிருக்காரு, தாக்கி பேசியிருக்காரு. அந்த நடிகை உடனே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, உன்னோட டிஎன்ஏ என்னன்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு நீ பொது வெளியிலேயே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற அவங்க உடனே ஒரு ட்வீட் போடுறாங்க. ஒன்றும் இல்லை, கணவன் வந்து மனைவியை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படத்துக்கு போனால் கூட சண்டை போடுவாங்க. நிறைய குடும்பங்கள் நடக்குது. அதெல்லாம் காரணம் என்னன்னா பொசசிவ்னஸ் தான். இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல குடும்பம் உடஞ்சி போயிருக்கு. இங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த 3 பேர் மட்டும் கிடையாது. இது இல்லாமல் 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரெஸ் மீட்டே இன்னைக்கு ஜெயம் ரவி கொடுத்துருக்கக்கூடாது. அது அவர் பக்கம் பல நியாயங்கள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அவருடைய கோவங்கள் நியாயமாக இருக்கலாம், அவருடைய எமோஷன்ஸ் நியாயமாக இருக்கலாம், கத்துறது நியாயமாக இருக்கலாம். ஆனால் அவர் மேலே ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பல பேர்கிட்ட உடையும். என்ன இவ்வளோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், நேத்துல இருந்து சோஷியல் மீடியா ரொம்பவே பரபரப்பா இருக்கு. இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி சார் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்து நேத்து கெனிஷா ஒரு வீடியோ போட்டு இருந்தாங்க. அதுவே வந்து நேத்து ஃபுல்லா சோஷியல் மீடியா ஃபுல்லா அதுதான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே கோவமாவும் பேசியிருக்காங்க. ஸோ என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி இந்த டைவர்ஸ் இஷ்யூ எல்லாருக்குமே தெரியும். 1.5 வருஷமா பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஆர்த்தி ஜெயம் ரவி கேஸு. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமான டிபேட் போச்சு. அதாவது வந்து யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறுங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் விவாதம் பண்ணாங்க. ஒருத்தர் மாற்றி ட்வீட் போட்டுக்கிட்டாங்க, மாற்றி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டாங்க. அதாவது ஆர்த்தி ஜெயம் ரவியை, ஜெயம் ரவி ஆர்த்தியை அப்படிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆர்த்தி சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு பாடகி பின்னாடி வந்து இவர் போயிட்டாரு, பாடகிட்ட வந்து ஒரு மயங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மையாக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவியே பார்த்தீங்கன்னா கெனிஷாங்கிற ஒரு பாடகி, கோவா பாடகி, அவங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். அவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணத்துக்கு வந்து பொது வெளியில் ஓப்பனாகவே கூப்பிட்டு வந்தார். அதாவது ஆர்த்தி ஜெயம் ரவி மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா கெனிஷான்ற ஒரு நபரை பொதுவெளியிலே வந்து ஜெயம் ரவி கூப்பிட்டு வந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்திக்கு பெரிய கோவத்தை உண்டு பண்ணிச்சு. மறுபடியும் வந்து ஆர்த்தி ஜெயம் ரவியோட பிரச்சனை வந்து மறுபடியும் பெருசாக தலை தூக்குச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே சமாதானமாச்சு. அப்படின்னா கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் அட்டாக் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்ஸ்லாம் போட்டதுனால கொஞ்ச நாள் சமாதானமாக இருந்தாங்க. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி அவரும் ஆர்த்தி அவங்க 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஆண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் போது
இருக்கும்போது அவங்க அந்த திருமணம் இன்னைக்கு வந்து என்ன காரணமோ முறிவு ஏற்பட்டுருச்சு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றதுங்கிறது சகஜம்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்து வழக்கு லட்சக்கணக்கான வழக்குகள் வந்து குமிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் விஷயம்தான். அப்படி இருக்கும்போது இது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, அது கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. அதுதான் சரியான தீர்வு, சட்டப்பூர்வமான தீர்வு தான் சரியான தீர்வு. அப்படி இருக்கும்போது இதை பொதுவெளி கொண்டு வந்தது தான் பிரச்சனை. ஒருத்தர் மாற்றி மாற்றி ட்வீட் போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் பிரச்சனை. ஜெயம் ரவி பண்ண தப்பு என்ன அப்படின்னா, இந்த விவகாரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெனிஷா பிரான்சிஸை ஓப்பனாகவே வந்து பொது இடங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தது தான் அவர் பண்ண தப்பு. அந்த மாதிரி அவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியுடைய மனைவி இன்னும் அவங்களுக்கு விவகாரத்து ஆள், அதனால மனைவினே சொல்லலாம், ஆர்த்திக்கு அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணும்ல. எந்த பெண்ணாக இருந்தாலும், இது ஆர்த்திக்கு வர மனநிலை கிடையாது, எந்த பெண்ணுக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு மனநிலை தான். அதாவது வந்து தன் கணவன் நம்மளை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணோட சுத்துறார் அப்படின்னா எந்த பெண்ணுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு கோபம் வரும், ஒரு 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 ஆக்ரோஷம் வரும். அது ஆக்ரோஷத்திற்கு காரணமாக சில விஷயங்கள் செய்வாங்க. அப்படி தான் வந்து ஆர்த்தி வந்து சில விஷயங்கள் அட்டாக் பண்ணி ஜெயம் ரவியை கெனிஷாலாம் தொடர்ந்து போட்டாங்க. இதெல்லாம் நடந்து சில காலம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மாதத்துக்கு மேலே எந்த இவங்களை பற்றி டாக்கே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஜெயம் ரவி இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கெனிஷா பிரான்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா பொது விழாக்கள் கூட்டு போகிறது, ஒன்றா ஜோடி போட்டு போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து இவங்க ஜெயம் ரவி அண்ட் கெனிஷா பிரான்சிஸ் 2 பேரும் பார்ட்னராக வந்து அந்த நிறுவனத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து 2 பேரும் சேர்ந்து சொத்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து ஜெயம் ரவி வந்து திருமணம் ஆகாதவர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு அந்த பத்திரத்துல எல்லாம். ஸோ இப்படியெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது எதுக்காண்டி கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னா, அவங்கள பொது வெளியில் கெனிஷா பிரான்சிஸ் வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள டீஃப்ரேம் பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்களோட இன்ஸ்டாலெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க. அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி போனாங்க. கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி. அது என்ன அப்படின்னா, கெனிஷா பிரான்சிஸ் வந்து அந்த மாதிரிலாம் இனிமேல் பேசக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கு. இதை வந்து கெனிஷா பிரான்சிஸ் வந்து நேத்திக்கு ஒரு வீடியோவில் மறுக்கிறாங்க. என்னவா மறுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணி வந்து தவறான விஷயங்களை வந்து ஆர்த்தியை பற்றி பதிவிட்டுட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்புள்ள, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணவங்க ஆர்த்தியை பற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்குது? இதெல்லாம் வந்து எப்படின்னா சைபர் கிரைம் போலீஸ் தான் வந்து இதை விசாரிக்கணும். உண்மையாலுமே அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்டதா, ஹேக் செஞ்சவங்க தான் வந்து ஆர்த்தியை பற்றி தவறான விஷயங்களை பரப்புனாங்களான்னு, இதெல்லாம் ஒரு பக்கம். அவங்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நேற்றுக்கு எமோஷ்னலாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நான் பல துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கிறேன், பாலியல் துன்புறுத்தல்லேருந்து ஏகப்பட்ட வலி வேதனைகளை நான் வந்து கடந்து வந்திருக்கேன். 500 ரூபாய்க்கு வந்து நான் ஒரு கிளப்பில் வந்து பாடல் பாடியிருக்கேன். ஸோ இப்படி என்னுடைய வாழ்க்கைங்கிறதே ஒரு சோகமான வாழ்க்கை. அப்பா அம்மா இல்லை, நான் வந்து திருமணம் செய்த கணவன் 4 மாதம் தான் என் கூட இருந்தார். அந்த நேரத்தில் அவர் கொடுத்த டார்ச்சர்னால அவங்க வயிற்றில், கெனிஷா பிரான்சிஸ் வயிற்றில் வளர்ந்த அந்த 4 மாத கரு வந்து கலைஞ்சு போச்சு. எனக்கு வந்து யாரோடைய வாழ்க்கையும் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அப்படிப்பட்ட பெண் கிடையாது, அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து நான் வரல, என்னையே இப்படி டீஃப்ரேம் பண்ணி அவங்கள தப்பாக பேசுகிறாங்க. ஆக்சுவலி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த கெனிஷாவால் தான் இந்த பிரிவே ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, பொதுவாக பேசுகிறாங்க இல்லையா, அதை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர், எங்கிட்ட வந்து மருத்துவ உதவி கேட்டு வந்து ஜெயம் ரவி வந்தார், நான் மருத்துவ உதவி கொடுத்தேன், அதை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நட்பு தான் இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று இருக்கா அப்படிங்கிறது நமக்கு உண்மையாலுமே தெரியாது. அவங்க ஆனால் நட்புன்னு தான் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் பொது வழியில் பார்க்கும்போது அவங்க நடந்துக்கிற விதம், ஹக் பண்ணிக்கிறது, அவங்க எல்லாமே பார்க்கும்போது அது நட்பை தாண்டி ஒரு உறவு இருக்கிற மாதிரி தான் காட்சி அளிக்கிறாங்க அவங்க 2 பேரும். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நான் யார் குடும்பத்தை கெடுக்க வரல, நான் வந்து சென்னையை விட்டு போகிறேன், ஜெயம் ரவி விட்டு போகிறேன், நான் இனிமேல் வந்து ஆன்மீக மருத்துவம் பண்ண போகிறதில்ல, பாடல்கள் பாட போகிறதில்ல அப்படிங்கிறத அவங்க பதிவிட்டிருக்காங்க. வேதனையாக பதிவிட்டிருக்காங்க, ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து பேச்சு பொருளாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு வீடியோ ப்ரெஸ் மீட்டே வந்து ஜெயம் ரவி கொடுக்குறாரு அவர் வீட்டில். அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒட்டஞ்சு அழுது
எமோஷனின் உச்சம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற வார்த்தைகளே அவரோட கண்ட்ரோலில் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை அழிக்க நினைக்கிறாங்க, என்னை அழிக்க நினைக்கிறவங்கள எல்லாரையும் நான் அழிச்சிட்டு தான் போவேன் அப்படிங்கிறார். இது எங்கே பேசுகிறாரு? சோஷியல் மீடியாவில் பேசுகிறார், பப்ளிக்கில் பேசுகிறார். இது பேசலாமா பேசக்கூடாதா? பேசக்கூடாது. இப்படிலாம் வந்து பேசக்கூடாது. இப்படிலாம் பேசுகிறது தவறு ஆக்சுவலி. ஆனால் அதை உணரக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை. அதை வந்து அவர் லூஸ் பண்ணிட்டார். அவர் எமோஷனலா பேலன்ஸ்டா இல்ல. இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. ஆனா அவ்வளவு நாள் வந்து எதுவுமே ஒரு எக்ஸ்பிளனேஷனோ அதுக்கான எந்த பதிலுமே எங்கேயுமே வந்து அவர் அழிச்சது இல்ல. ஆனா நேத்து வந்து கெனிஷா அவங்க வந்து வீடியோ போட்டு அடுத்த நாளே வந்து இவர் இப்படி எமோஷனலா பிரேக் ஆகி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அந்த சேம் டைம் வந்து அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மேரேஜ் வந்து என்னோட விருப்பத்துல வந்து நடக்கல, என்ன வந்து ஆர்த்தி வந்து கையை அறுத்துப்பான்னு பிளாக்மெயில் பண்ணனால மட்டும்தான் இந்த மேரேஜ் நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் காதல் திருமணம் பண்ணாங்க, 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணாங்க, 2 பேரும் 13 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க, 2 பேருக்கும் ஒரு திருமண வாழ்க்கைக்கு சாட்சியாக 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, என்னை வந்து அடக்குமுறையில் வச்சுருந்தாங்க, என்னை வந்து எதுவுமே செய்ய விட மாட்டேன்ட்டாங்க. ஒரு ஏடிஎம் கார்டு, அதாவது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்குது, அதை பயன்படுத்தி காசு எடுத்தா கூட அந்த மெசேஜ் அவங்களுக்கு போனோன்னே உடனே ஃபோன் பண்ணி ஏன் பணம் எடுத்த, எதுக்கு பணம் எடுத்த, என்ன உனக்கு செலவு, என்ன காரணம், இப்படி பல கேள்விகளை வந்து எனக்கு என் மேல வச்சாங்க. என்னால் வந்து பதில் சொல்ல முடியல. என்னை வந்து அங்கிருந்து நகர விடாத அளவுக்கு என்னை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்பவுமே இந்த பாயிண்ட்ல நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, கணவன் மனைவி பரஸ்பரம் அன்பு, பாசம், நேசம், துன்பம், வேதனைகள், சந்தோஷம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு, அது எப்படி சொல்றது, 2 பேரும் 50-50 வந்து ஷேர் பண்ணி போனாதான் அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். அதை தாண்டி ஒரு கணவன் மனைவியை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, இல்லை மனைவி வந்து கணவனை கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சாலோ இப்படிதான் உடையும். இது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று வரும், யாருக்கா இருந்தாலும் வரும். அப்படி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்து தான் ஜெயம் ரவி வெளியில வந்திருக்கிறதா அவர் தான் பதிவு பண்றார், நம்ம சொல்லலை, அவர் பதிவு பண்றார். ஸோ அப்படி பிரேக்கிங் பாயிண்ட் வந்து அவர் வந்து வெளியில வரும்போது அவர் யாரை தேடி போறார்? அவர் வந்து அவருக்கு கவுன்சிலிங்க்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் யாரோ சொல்லியிருக்காங்க, கோவாவில் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க கெனிஷா பிரான்சிஸ்ன்னு சொல்லி, அவங்க தேடி போறார். யாரா சொல்லாமல் போயிருக்க முடியாது. அப்படி போன இடத்துல அவங்க கொடுக்குற கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் இவர் வந்து சமாதானம் அடைகிறார், மனம் அமைதி அடையுது இவருக்கு. அந்த ஒரு நட்பு வந்து அவருக்கு வந்து தொடருது, அவங்க நட்பாக பழகிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த நட்பு தொடரும் போது எப்படின்னா, ஜெயம் ரவி ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு டார்ச்சரை அனுபவிச்சதா 13 வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஜெயிலில் இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்குன்னு சொல்றாரு. அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில உடைச்சிட்டு வந்தார். அது ஒரு பாயிண்ட்டு. வெளியில உடைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆறுதலா ஒருத்தவங்க வராங்க பாருங்க, அது நண்பரா இருக்கலாம், அது வந்து ஆண் நண்பரா கூட இருக்கலாம், பெண் நண்பரா கூட இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு ஆறுதல் அரவணைப்பு உங்களுக்கு கொடுக்கும்போது, வார்த்தைகளால் கொடுக்கும்போது, அதுல நீங்க சமாதானம் அடையும் போது அந்த நட்பு தொடர ஆரம்பிக்குது. அந்த நட்பு இன்னைக்கு உடையுது. அவங்க வந்து இன்னைக்கு வந்து துரத்தப்படுறாங்க. அவங்க பதிவிட்டிருக்க வீடியோ, இன்னைக்கு இவர் பதிவிட்டிருக்க வீடியோ எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படின்னா, இந்த 2 வருஷம் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்கல்ல, இதுக்கு பெரிய அழுத்தம் யாரோ பின்னாடி இருந்து கொடுக்குறாங்க. அழுத்தம் கொடுக்குறாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாது, எப்படி நீங்க சேர்ந்து இருப்பீங்க, எப்படி நீங்க வாழ்ந்துருவீங்க பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் இருந்தாதான் இப்படி வந்து பிரேக் ஆகி அவங்க சொல்லியிருப்பாங்க. சார் அதே மாதிரி வந்து இந்த டிவோர்ஸ் வந்து நடக்கிற வரை நான் எந்த படத்துலயுமே நடிக்க மாட்டேன், எனக்கு வந்து கண்ணாடியில என்னுடைய முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அந்த சமயத்துல வந்து நான் என்னால படம் வந்து நடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. அது நான் சொல்றேன். அதாவது அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, இங்க பாருங்க, அவங்க ஜெயம் ரவி ஒரு கஷ்டத்துல இருந்து வெளில வந்திருக்காரு, அதுக்கு ஆறுதலா வந்து அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் இன்னைக்கு இல்லை அப்படின்னும் போது தான் 2 பேருமே இன்னைக்கு பிரேக் ஆயிருக்காங்க. எல்லாமே அவுட் ஆஃப் லவ் தான். ஆர்த்தி அவங்களுமே காதலால தான் பார்த்தீங்கன்னா கணவனை தன் கட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க, அது ஆபத்தா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆறுதல் தேடி ஒருத்தட்ட போறாங்க, அது ஒரு பெண், அங்க வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கணும் போது அந்த ஆறுதல் தான் இவருக்கு வந்து சமாதானமா இருந்திருக்கு. அவங்களும் இன்னைக்கு நம்மளை விட்டு போறாங்கன்னும் போது இப்போ 2 பேருமே பிரேக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பதிவிட்டிருக்காரு. ஒரு நடிகையை வந்து பயங்கரமா தாக்கி பேசியிருக்காரு. யார் அந்த நடிகைன்னு அவர் குறிப்பிடல, ஆனா ஒரு நடிகையை பத்தி தவறா வந்து பேசியிருக்காரு, தாக்கி பேசியிருக்காரு. அந்த நடிகை உடனே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, உன்னோட டிஎன்ஏ என்னன்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு நீ பொது வெளியிலேயே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற அவங்க உடனே ஒரு ட்வீட் போடுறாங்க. யார் அந்த நடிகைன்னு தெரியும், ஆனா வந்து அந்த நடிகை யாருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவரே
அவரே வந்து அதை பயன்படுத்தல. அவரு தான் சொல்லியிருக்காரு மறைமுகமா, இட்லி நடிகை இட்லி நடிகை அதுன்னு அவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு. ஸோ அவரே சொல்லும் போது நம்ம சொல்றது சரியா வராது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாமே பாருங்களேன், இப்போ ஆர்த்தி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது வந்து தூங்கிட்டு இருந்த பெண் சிங்கத்தை நீங்க தட்டி எழுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடிகிறது? இது வந்து எப்படின்னா, இது எப்படி சொல்லுது, இது குடும்ப சண்டை இன்னைக்கு வந்து கொலாயடி சண்டையா மாறி ஃபுல்லா சோஷியல் மீடியால தான் மாத்தி ட்வீட் போடுறது, வீடியோ போடுறது, இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சோஷியல் மீடியா தான் இன்னைக்கு இருக்கே. சோஷியல் மீடியால எல்லாம் தான் நடக்குது. இப்போ நீங்கள் நானும் இந்த சோஷியல் மீடியா இல்லைன்னா இந்த டிபேட்டே இல்லையே. ஸோ சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அப்படிதான், அதாவது ஜெயம் ரவி சொல்லியிருக்கிற விஷயம், அழுதுருக்கிற விஷயம் அப்படின்னா, எங்கள் பசங்களை பார்க்க விடல, பசங்களை வந்து ஸ்கூலுக்கு போனால் பாடி கார்ட்ஸ் போட்டு தடுக்கிறாங்க, அதே மாதிரி ஃபோன் பண்ணால் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி 45 வயசு ஆகிறவர், ஒரு மெச்சூர்டு பர்சனாலிட்டி, அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக அட்வொகேட் கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை என்ன அப்படின்னா, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும் போது மைனர் சைல்டு, அதாவது வந்து 18 வயதை கடக்காத குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அந்த குழந்தைங்க தாயோடைய அரவணைப்பில் அவங்களுடைய கஸ்டடியில் இருந்தாங்கன்னா, கணவன் வந்து அந்த குழந்தைங்களை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் தாராளமாக இந்த டைவர்ஸ் கேஸ் இருக்கு இல்லையா, இதோட அனெக்ஷர் தான். நீங்கள் வந்து ஒரு கேஸ், நீங்கள் வந்து ஒரு மனு போட்டிங்கன்னா அதை வந்து இந்த நீதிபதி விசாரித்து வாரத்தில் 2 நாள் அவங்க ஸ்கூலு அவங்களுடைய எப்படி சொல்றது படிப்பு பாதிக்காமல் அவங்களுக்கு வந்து அனுமதி தருவாங்க, கணவன்கிட்ட வந்து இருக்க முடியும். அதை ஜெயம் ரவி செஞ்சாரா செய்யலையான்னு நமக்கு தெரில. நிச்சயமாக வந்து இது சட்டப்பூர்வமான வழிமுறை. இதை வந்து செஞ்சால் கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். அது ஏன் செய்யலேன்னு நமக்கு தெரில. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து என்னால் நடிக்க முடியல அப்படின்ட்டு இருக்காரு, நடிக்க மாட்டேன் அப்படின்றாரு இந்த விவாதத்து வர வரைக்கும். அப்போது ஒரு நிருபர் கேட்குறாரு, நடிக்க மாட்டேன்னா என்ன சார் அப்படின்னும் போது, என்னால் நடிக்க முடியல அப்படிங்கிறார். உண்மைதான். எப்படின்னா, நீங்கள் சினிமா துறை, அதுவும் வந்து கேமரா முன்னாடி நிற்கணும், உங்களுடைய முகத்துலேருந்து உங்களோட உடல்லேருந்து எல்லாமே வந்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகும், மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு திரையில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க, நடிகராக இருக்கிறீங்கன்னும் போது உங்கள் மனசு வந்து சமாதானம் இல்லாமல், உங்கள் மனசு வந்து தடுமாற்றத்தில் இருக்கும்போது, சினிமா அப்படின்னும் போது ஒரு கதைக்கு வந்து உங்களுக்கு சிரிக்க வேண்டியிருக்கும், அழுக வேண்டியிருக்கும், கத்த வேண்டியிருக்கும், ஓட வேண்டியிருக்கும், ஆட வேண்டியிருக்கும், பாட வேண்டியிருக்கும், சண்டை காட்சிகள் பண்ண வேண்டியிருக்கும், எல்லா விதமான உணர்வுகளை நவரசங்களையும் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். அதெல்லாம் உங்களால் எப்படி வெளிப்படுத்த முடியும்? நீங்களே தடுமாற்றத்தில் இருந்தீங்கன்னா எப்படி உங்களால் நடிக்க முடியும்? ஸோ அவரால் நடிக்க முடியலைங்கிறது தான் உண்மை. அதையும் அவர் சொல்கிறார். அதனால தான் நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மன அழுத்தம் ஜெயம் ரவிக்கு, ஆர்த்திக்கு, கெனிஷா ஃப்ரான்சிஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு பாயிண்ட் என்ன சொல்வேன் அப்படின்னா, நான் தான் ஒரு விஷயம், அதாவது வந்து திருமணம் அந்த விவகாரத்தை ஆனதுக்கப்புறம் அவங்களோட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், சேர்ந்து வாழலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். ஆனால் அந்த விவகாரத்து முடிகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ணும் ஒரு சாதாரண பெண்ணு தானே, யார் ஆர்த்தி, அவங்களுக்கும் கோபம் வரும்ல. அதுதான் இந்த இவ்வளோ கலையபரங்களுக்கு காரணம். ஓகே சார், அதே மாதிரி வந்து அவர் நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. அவங்களுடைய மதரின்ல, அதாவது ஆர்த்தி அவங்களுடைய அம்மாவுடைய ப்ரொடக்ஷன்லயுமே வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து நிறைய படம் நடிச்சிருக்கேன், அவங்க ப்ரொடக்ஷன்ல எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் பார்க்கும்போது அந்த படம் எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஆனா என்னை இப்படி சொல்லி ஏமாத்திருக்காங்க, இவ்வளவு தூரம் வந்து நான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன், ஆனா நான் இன்னமும் வாடகை வீட்டுல தான் இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு சார். அது வந்து நீங்கள் அவங்க மாமியாருக்கு வந்து 3 படம், சுஜாதா விஜயகுமார் அவங்களுக்கு வந்து 3 படம் வந்து தொடர்ந்து வந்து ஜெயம் ரவி நடித்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒன்றா இருக்கும்போதுமா இதெல்லாம் எப்படின்னா, ஒன்றா கூடி சாப்பிடும்போது அது அவங்க கூடி சாப்பிட்டாங்க அன்னைக்கு, புரியுது அவங்களுக்கு, ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த உடஞ்சி ஒரு பிரேக் ஆகி அந்த குடும்பத்துலேருந்து இவர் வெளியில் வரும்போது தான் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்க உள்ளே இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் சந்தோஷமாக நட்பாக இருக்கும்போது எப்படின்னா, ஓகே நீங்கள் ஒரு படம் எடுங்கன்னு கொடுத்துருப்பாரு. ஆனால் இன்னைக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய அலிகேஷன்ஸ் அது வைக்க தான் செய்வாங்க. இப்படின்னா ஜெயம் ரவி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா அவருடைய வெர்ஷனை தான் சொல்லுவார், அவருக்கான நியாயங்களை தான் சொல்லுவார். ஆர்த்திகிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஆர்த்தி அவங்களுக்கான நியாயங்களை தான் சொல்லுவாங்க. கெனிஷா ஃப்ரான்சிஸ்டர் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கான நியாயங்களை தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இயல்பு தான். ஆனால் ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம், அதாவது வந்து ஜெயம் ரவி அவங்களுடைய அப்பாவுடைய பட நிறுவனங்களுக்கு தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார், யார், எடிட்டர் மோகனுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நடிக்கிறது இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படங்களும் பெருசாக நடிக்கலை, மாமியாரோட பேனரில் தான் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அங்கே ஒரு அழுத்தம் அது இருந்திருக்குங்கிறது மறுக்க முடியாதுமா, அழுத்தம் இருந்திருக்கு, அது மறுக்கவே முடியாது. ஆனால் இந்த அழுத்தத்துக்கெல்லாம் எல்லாம் காரணம் என்னென்னா அன்பு தான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அன்பு காதல் தான். அது அதீதமாக மாறும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதீதமாக மாறி தான் இப்படி வந்து சிக்கலில் வந்து மாட்டியிருக்காங்க.
காதலாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுகோலை நீங்கள் கடந்து அதீதமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா பொசசிவ்னஸை ஜாஸ்தி உண்டு பண்ணும். எதுனாலும் பிடிக்காதுமா. இப்போல்லாம் கணவன் மனைவியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் பிரியறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்றும் இல்லை, கணவன் வந்து மனைவியை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படத்துக்கு போனால் கூட சண்டை போடுவாங்க. நிறைய குடும்பங்கள் நடக்குது. அதெல்லாம் காரணம் என்னென்னா பொசசிவ்னஸ் தான். இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல குடும்பம் உடஞ்சி போயிருக்கு. இங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த 3 பேர் மட்டும் கிடையாது. இது இல்லாமல் 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு ஒரு க்ரோன் அப் சைல்ட்ஸாக இருக்காங்க, பிலோ 18. ஆனால் அவங்களும் இன்னைக்கு சோஷியல் மீடியா வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. இன்னைக்கு குழந்தைங்க கையிலெல்லாம் செல்ஃபோன் பார்க்கும்போது இதெல்லாம் பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர வாரி இறைச்சிக்கிறது, அம்மா ஒன்று அப்பாவை பற்றி சொல்கிறது, அப்பா ஒன்று அம்மாவை பற்றி சொல்கிறது, கெனிஷான்ற ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து பேசுறது, இந்த ஒரு நடிகையை பற்றி பேசுறது, அது இதுன்னு சுற்றி பேசும்போது இவங்க பஸ்ட் அவுட் ஆகுறாங்க. ஜெயம் ரவி பஸ்ட் அவுட் ஆகுறாரு, அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாரு. ஆர்த்தி சொல்றாங்க, கெனிஷா சொல்றாங்க. ஆனால் குழந்தைங்க சொல்ல முடியுமா? குழந்தைங்களால சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன ஆகும்னா இதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும், மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். வளர்ந்து வர பசங்க அவங்களுடைய எதிர்காலம் இருக்கு. நீங்க விளையாடுற விளையாட்டுக்கு அந்த பசங்களை பலிகோடாவாக்க கூடாது. அந்த பசங்களோட எதிர்காலம் இருக்குல்ல, அதையாவது நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. அதை கூட நீங்க யோசிச்சு பார்க்காம தொடர்ந்து இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன இருக்கு? இது இன்னைக்கு ஒரு நேற்று கெனிஷா, இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி, உடனே பார்த்தீங்கன்னா அந்த நடிகை ஒரு ட்விட்டு, உடனே பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஒரு ட்விட்டு, திருப்பி ஜெயம் ரவி ஒரு ரியாக்ஷன், திருப்பி கெனிஷா ஒரு ரியாக்ஷன், இப்படி போயிட்டே தான் இருக்கும். தீர்வே கிடைக்காதுமா. இதெல்லாம் எப்படின்னா, இதுக்கு தீர்வெல்லாம் எப்படின்னா சமாதானமாக போகிறது தான் தீர்வு. அதாவது அந்த வாழ்க்கை அது உடஞ்சி போச்சு, இனிமே வந்து சேருவாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேரும் வந்து ஆக்ரோஷமாக மாறிட்டாங்க. அப்படின்னும் போது அந்த எப்படி சொல்ல உடைஞ்ச வாழ்க்கையை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. பல நேரங்கள்லாம் நடக்கிறது இல்லை. அப்படி பார்த்தா இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, சட்டப்படி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அந்த நீதிமன்றத்தில் வந்து நடக்க போகிற அந்த வழக்கை நடத்தி அவங்கவுங்களுக்கான தீர்வை வந்து ஏற்படுத்திக்கணும். தீர்வை ஏற்படுத்தினதுக்கப்புறம் ஜெயம் ரவி வேற ஆர்த்தி வேறன்னு ஆனதுக்கப்புறம், கணவன் மனைவி இல்லைன்னு ஆனதுக்கப்புறம், இவர் எப்படி வேணாலும் வாழ்க்கை அமைச்சுக்கலாம், அந்தம்மா எப்படி வேணாலும் வாழ்க்கை அமைச்சுக்கலாம், யாருமே கேள்வி கேட்க போகிறதில்ல. அது இல்லாமல் இங்கே ஒரு பெண்ணை உள்ளே கொண்டு வரும்போது தான் எல்லாமே வந்து பிரச்சனையாக மாறுது. ஓகே சார், அவர் அப்புறமா கடைசியா வந்து என்ன சொல்லி இருக்காருன்னா, நான் வந்து உயிரோட இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க, அது வந்து கூடிய சீக்கிரமும் நடக்க போகுது, நான் வந்து நானே என்ன ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டேனோ கையை காட்டியிருக்காரு. அல்ல சம்திங் வந்து அவர் காட்டியிருக்காரு அந்த வீடியோல. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து அப்படி நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையுமே இது பண்ணிட்டு கடைசியா தான் நான் போவேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பொது வெளியில இந்த மாதிரி பேசுறது எந்த அளவுக்கு சரி சார்? அதாம்மா, அந்த பொது வெளியில என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிற பேலன்ஸ் போச்சுமா. பேலன்ஸ் போச்சுன்னா அவ்வளவுதான்மா. நீங்க வந்து ஏன் நம்ம குடிமகன்களை வந்து நிறைய நேரங்களில் விமர்சனம், காரணம் என்ன அப்படின்னா அந்த லிக்கருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள போயிருச்சுன்னா அவங்களுடைய பிரெயின் வந்து பேலன்ஸ் போயிடும். அதுதான் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு, ஓவர் ப்ரெஷரு, ஓவர் டென்ஷனு, ஓவர் டிப்ரெஷன், இதெல்லாம் எப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் போச்சுன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நடிகர், ஒரு பிரபலமான நடிகர், தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஒரு நடிகர் அப்படின்னும் போது நல்லவர் தான். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள்லாம் கூட நல்ல படங்கள், சாஃப்டான படங்கள். அவர் நீங்கள் பொது விழாக்களில் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருப்பார், எல்லாத்துட்டையும் அன்பாக அரவணைப்பாக தான் பேசுவார், சிரிக்கிறதுலேருந்து எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து திடீர்னு இப்படி ஆக்ரோஷமா பேசுறாரு அப்படின்னா பார்க்கும்போதே நம்மளால நம்ப முடியல. அவர் சினிமா நடிச்சது வரையும் அவர் மேல ஒரு கிசு அந்த மாதிரி கூட வந்ததே இல்லை சார். அவர் படங்களுமே வந்து ரொம்பவே ஒரு சாஃப்டான படங்களா தான் வந்திருக்கு இது வரையும். அதாம்மா, நீங்க சொல்றது 100% நியாயம். அதாவது வந்து அவருடைய பர்சனல் லைஃப் அவருடைய ப்ரொஃபஷனை வந்து பாதிக்குது, அவருடைய தொழிலை பாதிக்குது. தொழிலை மட்டும் பாதிக்காது, எல்லாமே பாதிப்புக்காகும். இது வந்து எப்படின்னா அந்த மனநிலையிலிருந்து சமநிலை, அதான் சமநிலையிலிருந்து நீங்க வெளில வந்துட்டீங்கன்னா மனதளவில் அது வந்து உங்களால் வந்து அந்த நேரங்களை உங்களால் வந்து கடக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரெஸ் மீட்டே இன்னைக்கு ஜெயம் ரவி கொடுத்துருக்கக்கூடாது. அது அவர் பக்கம் பல நியாயங்கள் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அவருடைய கோவங்கள் நியாயமாக இருக்கலாம், அவருடைய எமோஷன்ஸ் நியாயமாக இருக்கலாம், கத்துறது நியாயமாக இருக்கலாம். ஆனால் அவர் மேலே ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பல பேர்கிட்ட உடையும். என்ன இவ்வளோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். உங்களுடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் ஏன் வந்து பொது வழியில் கொண்டு வரீங்கன்னு நான் கேட்குறேன். தேவையே இல்லையே. அதெல்லாம் தான் ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு மனநிலை தான் இப்படி அவர் வந்து என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசுறதுக்கு காரணம். ஓகே சார், இவ்வளோ நேரம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் அளிச்சதுக்கு நன்றி சார். நன்றி.